Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, India. Fifth test match நடக்குது. At Oval தெரிஞ்சிருக்கோம். India 224 all out. Yeah. And இங்கிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் 12 ஓவரில் 84 நோ லாஸ், 7 ரன் ஆவரேஜில். இந்த வாங்கி டமால் டிமில்லி, சிராஜ், ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா எல்லாம் போட்டு அடிச்சுட்டு 15 போர் 2 6. ஃபர்ஸ்ட் டே நேற்று என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நிறைய ரெயின் இன்டரப்ஷன். கருண் நாயர் மட்டும் தான் இன்னிங்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. நேற்று டே முடியும் போது ஒரு 50+ ஸ்கோரில் இருந்தார். 10 வருஷம் கழிச்சு 50 வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 300 தான் வருது லாஸ்ட். அது சென்னையில் பிச்சு ஓவல் பிச் வந்து பவுன்ஸ் இருந்தது. ரெயின் இருந்ததுனால இங்கிலாண்டில் ஏற்கனவே க்ளவுட் கவர் இருக்கும். பால் மூவ்மெண்ட், சி மூவ்மெண்ட் இருக்கும். மழை பெஞ்சதுன்னா இன்னும் கஷ்டம். ஆன் ஆஃப் வெளில போகிறது வந்துட்டு இருந்தது. மூவ்மெண்ட் இருந்தது. பவுலர் ஃப்ரெண்ட்லி, பேசர் ஃப்ரெண்ட்லி. ஆனால் இங்கிலாந்து மஸ்ட் பி டிசப்பாயிண்ட். ஏன்னா 6 விக்கெட் தான் நேற்று எடுக்க முடியுது. ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம் அவங்க. நான் இவ்வளோக்கு அதில் நேற்று பென் ஸ்டோக்ஸ் இல்லை, ஆர்ச்சர் இல்லை, 4 சேஞ்சஸ் அவங்ககிட்ட. டாசன் இல்லை, இன்னொருத்தரும் இல்லை. பட் எனக்கு இன்னும் புரியல எதுக்காக இன்னும் ஒரு ஜேமி ஓட்டன்லாம் விளையாட வச்சுட்டு இருக்காங்க. ஒயிட் பால்லே ஒன்றும் ஒரு பெரிய பிளேயர் போலர் கிடையாது. சம் ஹிட்டிங் பண்ணுவார் T20ல். அவர் 16 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் கூட எடுக்கல. 14 ஓவர் போட்டார். அதே மாதிரி கிறிஸ் ஓக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எக்ஸ்பீரியன்ஸ் போலர் அவர் தான். ஃபுல் லென்த்தில் போடாமல் அவர் பேக்கப் லென்த் போட்டதுனால அவருக்கு ஒரு விக்கெட் தான் கிடச்சிது. வேற கஸ் அட்கின்சன் பாருங்கள் 5 விக்கெட் எடுத்துட்டார். இஸ் அ வெரி குட் போலர். 6 அடி 2 அங்குலங்க அவர் ஹைட்டு. ஜிம்மி ஆண்டர்சன்றதுனால அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஜிம்மி ஆண்டர்சன் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸில் இது வரைக்கும் 13 டெஸ்ட் தான் விளையாடுக்காரு. 2 வாட்டி அவர் பேர் இருக்குது ஆனர் போர்டில். ஒரு வாட்டி ஸ்ரீலங்கா 100 அடிச்சார், 118 டெஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறேன். இன்னொரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டு, 12 விக்கெட் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் லார்ட்ஸு. அப்புறம் திரும்ப நடுவில் இந்த சீரீஸ்லேயே தான் ஃபஸ்ட்டு மேட்ச் நினைக்கிறேன் வந்து 5 பேர் அவுட் பண்ணி விட்டாருங்க. எனிவே அண்ட் சுப்மன் கில் ரன் அவுட். என்ன எஸ்னோ பிரெயின் ஃபேட் ஆகிடுச்சு. ரன்னே இல்லை. அது பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்தார். அவர் பேட் லக்கு டேரக்ட் இட்டு போட்டுச்சு, அவுட் ஆகிட்ட பிறகு சாய் சுசர் ஓடி தான் அவர் அவுட் ஆகிருந்திருப்பாரு. ஜோஸ் டங் அவர் பேக்கப் லென்த் இல்லாமல் ஃபுல் லென்த்தில் போட்டார். கஸ் அட்கின்சன் ஃபுல் லென்த்தில் போட்டார். 2 பேரும். இவர் 5 விக்கெட், அவர் 3 விக்கெட். அண்ட் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் கருண் நாயர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 65 ரன் எடுத்ததுனால ஸ்கோர் 200+ தாட்டிச்சு. 224 ஆல் அவுட் ஆகிட்டோம். இட் டேக் மச். 2வது நாள் காத்தால் 6 ஓவர் தான் போட்டாங்க. 20 ரன் இந்தியா எடுத்தாங்க. 4 விக்கெட் அவுட்டு. 30 நிமிஷத்தில் இன்னிங்ஸ் முடிச்சு இங்கிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கம்பீர் பாலிசி என்னன்னு எனக்கு புரியல. பேட்டிங் நம்பர் 8 வரைக்கும் வச்சுக்கிறேன். நம்பர் 8 வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் வச்சிருக்காரு. ஓகே, அவர் 2 பேரும் பியூர்லி அஸ் அ பேட்ஸ்மேன் தான் விளையாடுறாங்க. போலிங்கில் விக்கெட் எடுக்கல. போன மேட்ச்சில் 70 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் கொண்டு வந்தார் வாஷிங்டன் சுந்தர். போன மேட்ச்சில் ட்ரா ஆன மேட்ச்சில். அதுக்கு முந்தின மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்தார் அவர். லாஸ்ட்டில் மேட்ச் அவர் தான் மேட்சை செட்டப் பண்ணி கொடுத்தாரு சுந்தர். 193 சேஸ் பண்ண முடியல. எங்கே போச்சு உங்கள் பேட்டிங் எட்டு? இப்போ ஃபுல்லாக பேசுறது அவங்க ஸ்பின்னர் உட்கார வச்சிட்டாங்க பாருங்கள். லேன் டாசனும் இல்லை, ஃபுல்லாக 4 பேஸ் பாலரோட அவங்க bowling போட்டாங்க. பேக்கப்புக்கு ஜேக்கப் பேத்தல் 2 ஓவர் போட்டார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆனால் நம்மளை பாருங்கள், 2 ஆல்ரவுண்டர்னு கொண்டு போயிருக்கீங்க. 2 பேரும் அவ்வளோ விக்கெட்டே கிடையாது இந்த இதில் சீரீஸ்லேயே சொல்கிறேன். சுந்தர் அண்ட் ஜடேஜா. ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் விளையாட வைக்கல, ஹர்ஷதீப் சிங் விளையாட வைக்கல. திருப்பி பிரசித் கிருஷ்ணா கொண்டு வந்திருக்கீங்க. ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் பேசர், கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், வெரைட்டி இருக்கும். அதான் ஆக்ஷன் பண்ணீங்க. அவங்க 2 பேருமே பிக்னிக்கு டூர் போயிட்டு வந்த மாதிரி. ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ் ஒன்றும் மேட்ச் கூட கிடைக்கல. சரி, பிரசித் கிருஷ்ணா கண்டினியூஸாக 10 விக்கெட் எடுத்துருவா அப்படின்னு கூட கிடையாது. கடைசியாக அவர் விளையாண்ட மேட்ச்சில் பாருங்கள். போன டெஸ்ட் அதுக்கு முந்தின டெஸ்ட் 22 ரன் ஓவரெலாம் கொடுத்துருக்காரு டெஸ்ட்டில். இதே சீரீஸில் திருப்பி அவர் ஹைட்டாக இருக்கார். ஹைட்டாக இருந்தால் போதுமா என்ன யூஸு? இவ்வளோ இந்தியா 4 சேஞ்சஸ். ரிஷப் பந்த் இல்லை, ஷார்துல் டாக்கூர் இல்லை, கம்போஜ் இல்லை. ஆல்ரவுண்டர் கூட்டு போனால் அவர் இல்லை. கம்போஜ், பும்ரா அவருக்கு ஏன்னா ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா. அவர் விளையாண்ட 2 டெஸ்ட் மேட்ச்சும் தோத்துட்டோம் நம்ம. ஆக்சுவலாக அவர் விளையாட டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கவே இல்லை அந்த சீரீஸில். அதுபோல் தான் ஆகாஷ்தீப் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, துருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பர். பாவம் 2 மேட்ச் அவர் கீப்பிங் மட்டும் பண்ணார், பேட்டிங் கிடைக்கல. ரிஷப் பந்த் பேட்டிங் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த டெஸ்ட்டும் பேட் ஸ்டார் 38 for 2. ஜஷ்வால் LBW பால் உள்ள வருது, ஃபீட் மூவ்மெண்டம் இல்லை, ஸ்டக் இந்த கிரீஸ். அதே மாதிரி தான் KL ராகுல் பிளேட் ஆன், ரொம்ப க்ளோஸ் டு த பேட், அந்த பாலை கட் பண்ண போனார். பால் உள்ள வந்ததுனால இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆகிட்டாரு. 38 for 2 ஆயிடுச்சு. அப்புறம் சாய் சுதர்சன், அதுதான் சூப்பர் டெலிவரி. சாய் சுதர்சன் காட் பிஹைண்ட், பிரில்லியன்ட் பால், க்ளோஸ் டங்கு தான் அந்த பால் போட்டார். பிரமாதமாக இருந்தது அந்த டெலிவரி. ஜடேஜாவும் ஐடென்டிக்கல் டிஸ்மிசல். அதே மாதிரி தான் அதே டங் ப்ரொடியூஸ் டு அன்பிளேபிள். ஜுரேல் அவர் தான் வெரி புவர் ஷாட் தான் சொல்லுவார், துருவ் ஜுரேல். அண்ட் செகண்ட் செல் ஹாரி ப்ரூக் இருக்குல்ல, அவர் கையில் மோற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரே நேரத்தில் 5 பால் கூட பிடிச்சிருவார் அவர். அந்த மாதிரி கை அவர்கிட்ட போச்சா பிடிச்சிட்டாரு செகண்ட் ஸ்லிப்பில். அவரே 6 அடி ஹைட் வேறு. அவர் ஒரு எகிறார், ஒரு அடி எகிரி பிடிக்கிறாரு. நல்லா இருந்தது. அந்த கேட்ச் வாஸ் பிரில்லியன்ட். இட் வாஸ் ஃபீல்டர்ஸ் விக்கெட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் மழை பெஞ்சு வந்ததுனால ஓவரில் அவர் எப்போவுமே பவுன்ஸ் இருக்கும். இப்போ மழை பெஞ்சு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் வந்து துருவ் ஜுரேல் காட் ஸ்டாக் இல்லை, கீப்பிங் தான் பண்ணார். அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரில, அவுட் ஆகிட்டார்.
லாஸ்ட் 3 விக்கெட் வழக்கம் போல டக்கு 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 டக்கு. எஸ், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ஆகாஷ்தீப் நாட் அவுட் ஆனா டக்கு. பெஞ்ச் வந்து ஒரே ஹாப்பி, ஒரே கைத்தட்டி சிரிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இதில் உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து சிரிக்கிறார் கேட்ச் பிடிச்ச போலாம். அண்ட் வாஷிங்டன் சுந்தரம் சரி இன்னும் ஒரு 2 விக்கெட் தான் இருக்குன்னு புக் பண்ண போனார். டீப் ஸ்கொயர் லெக்கில் பிடிச்சிட்டாங்க 26ல். ஸ்டோக்லெஸ் இங்கிலாந்து ப்ளோன் அவே இந்தியான்னு தான் சொல்லணும். ஃபார் 224. கசாட்ஸ்கின் 5, டங் 3. ஓவர் 16 ஓவர், பட் 66 அவர் வீடு கிடைக்கல. பேத்தல் பார்ட் டைம் ஒரு ஓவர், நான் சும்மா சொன்ன மாதிரி 4 பேஸரோட அவங்க போனால் இவங்க பேட்டிங் பாருங்களேன். க்ராலி அண்ட் பென் டெக்கெட், ஓலி போப்பு, ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பேத்தல், ஜெமி ஸ்மித், இந்த 7 பேட்ஸ்மேன் இல்லாமல் 3 ஆல்ரவுண்டர். கிறிஸ் வோக்ஸ் ஒன்று, இந்த அட்கின்சன் 100 அடிச்சார் சொன்னேன் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. இவர் அந்த அட்கின்சன் தான் அவர் லார்ட்ஸில். அப்புறம் ஓவர்டன் சூப்பர் ஆல்ரவுண்டர் நீங்கள் தான் சொல்லிடுறீங்க, அவர் வேறு இருக்கார். பாப்பா என்ன பண்ண போகிறாங்க. ரைட், இப்போ 97 for 1 பென் டெக்கெட் அவுட் ஆகிட்டார். 97 for 1 என்னமோ ஆகாஷ்தீப் விக்கெட் எடுத்திருக்காரு. இதான் இப்போ நான் முடிக்கும் போது உள்ள ஸ்கோரு. ரைட், நீங்கள் நினைக்கிற இந்த மேட்ச்சு ஜெயிப்போமா, தோப்போமா, ட்ரா பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம், நீங்கள் தான் சொல்லணும். அவங்களுக்கும் பென் ஸ்டோக்ஸ் இல்லை, ஆர்ச்சர் இல்லை, பிரடன் கர்ஸ் இல்லை, லைம் டவுன்ஸ் இல்லை. அதுக்கு பதில் தான் அவங்களுக்கு ஜேக்கப் பேத்தல், கஸ் அட்கின்சன், ஓவர்டன் அண்ட் டங், ஜோஷ் டங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரைட், உங்கள் கருத்து சொல்லுங்கள். படி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.